ஹாய் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். வணக்கம் சகோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பெண் குழந்தைகளை வந்து பெற்றவர்களுக்காக, பெண் குழந்தையின் பெற்றோர்களுக்காக. ஸோ இதுக்கான ஒரு ஸ்கீம் வந்துட்டு பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுதாங்க சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட்டுங்கிறது, சுகன்யா சம்ருத்தி யோஜனா அக்கௌண்ட். ஸோ இது வந்து பர்டிகுலராக வந்துட்டு பெண் குழந்தைகளுக்காக மட்டுமே, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முதல் 2 பெண் குழந்தைகளுக்காக மட்டும்தான் வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து நம்மளால் பயன்படுத்த முடியும். ஸோ இதோடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு திட்டம் வந்துட்டு ஜனவரி 2015 கொண்டு வந்தாங்கங்க. ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது 22 ஜனவரி 2015. ஸோ இதில் வந்துட்டு அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 9.1 ஸ்டார்ட் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் வந்து 9.2 ஆச்சு, அப்புறம் 8.6, 8.5, 8.3 அப்படின்னு வந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்த வருஷம் 2020 இப்போ கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.6 ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த சுகன்யா சம்ருத்தி யோஜனா திட்டத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால், பெண் குழந்தைகள் எதுக்காக மெயினாக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பெண் குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறதுக்காகவும், மேற்படிப்பு படிக்க வைக்கிறதுக்காகவும், அதே மாதிரி அவங்களுடைய திருமணத்துக்காகவும் தான் இந்த மெயினாக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தை பிறந்த முதல்லே வந்துட்டு நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீமை. ஸோ அப் டு ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 இயர்ஸ்க்குள்ளார பண்ணிடணுங்க. 10 வயசு ஆகுது அப்படின்னு சொன்னால் 10 வருஷத்துக்குள்ளார இந்த அக்கௌண்ட் வந்து பெண் குழந்தைகள் மேலே ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேபி கிரேஸ் வந்து 1 இயர் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப் டு 11 இயர்ஸ். அதை வந்து நம்ம இதை வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லாட்டினா டெசிக்னேட்டட் பேங்க்ஸ்லேயோ வந்து சில பேங்க்ஸில் வந்துட்டு இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை அந்த பேங்க் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா மேபி சொல்லுவாங்க 1 இயர் ரிலாக்ஸேஷன் பீரியட் இருக்கா என்ன அப்படின்றது. ஸோ 1 இயர்லேருந்து பிறந்த டைம் பிறந்த குழந்தை பிறக்குது இல்லைங்களா, அந்த மந்த்லேருந்து மேபி 10 இயர்ஸ்க்குள்ளார வந்துட்டு நம்ம எப்போ வேணாலும் இந்த ஒரு ஸ்கீம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 15 இயர்ஸ், இப்போ நீங்கள் எந்த வருஷம் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாங்க. குழந்தையோட 10 வயசில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 15 இயர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம பே பண்ணுறது மாதிரி இருக்குங்க. ஸோ அப்படி பே பண்ணும்போது இன்பிட்வீன் நம்மளால் இந்த பணத்தை வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முடியும், ஆனால் சில பர்டிகுலர் கண்டிஷன்ஸில் வந்து தான் நம்ம வந்து இந்த பணத்தை வந்து இன்பிட்வீன் நம்மளை வந்து இதை கேன்சல் பண்ணி வித்ட்ரா பண்ண முடியுங்க. எப்பப்போ பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த குழந்தை தாங்க, அந்த பெண் குழந்தை. ஸோ அந்த பெண் குழந்தைக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலையும் சரி, அதே மாதிரி அந்த குழந்தை இல்லை, உயிரோடு இல்லை அந்த சமயம் அப்படின்ற சூழ்நிலையிலையும் அந்த அக்கௌண்ட்டை நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியுங்க. இந்த 2 கண்டிஷன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் இந்த அக்கௌண்ட்ஸை நம்மளால் இன்பிட்வீன் க்ளோஸ் பண்ண முடியாது. அந்த குழந்தை வந்து 18 வயசு முடிகிறப்ப தான், அந்த பெண் குழந்தை 18 வயசு பூர்த்தி அடையும் போது தான் வந்து நம்மளால் இந்த அக்கௌண்ட்லேருந்து 50% ஆஃப் த மணியை நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியும். அதுவும் வந்துட்டு அந்த குழந்தைக்கு மேல் படிப்பு படிக்கணும், காலேஜஸில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த காலேஜஸ்லேருந்து அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணினா அந்த குழந்தையுடைய படிப்புக்காக அந்த அமௌண்ட் நம்ம வாங்கலாம். சப்போஸ் 18 வயசு ஆகிடுச்சு, நான் கல்யாணம் பண்ணுறோம் அந்த குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு அப்படின்னு சொல்கிறோன்னா, அந்த பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறோம் 18 வயசு ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஏஜ் ப்ரூஃபை நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு 1 மாதம் முன்னாடி நம்ம இதுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை கல்யாணம் ஆகிட்டு வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ளார நம்ம அந்த அமௌண்ட் வித்ட்ராவலுக்கு அப்ளை பண்ணலாங்க. ஸோ அதை விட்டால் இந்த டியூரேஷன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா வந்துட்டு நம்மளால் அதையும் வந்து நம்மளால் அப்ளை பண்ணி எடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த குழந்தை வந்து 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது தான் ஃபுல் அமௌண்ட் வந்து அது மெச்சூர்ட் ஆகும். அப்போது தான் நம்ம அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பணத்தை எடுக்க முடியுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சுகன்யா சம்ருத்தி யோஜனா அந்த அக்கௌண்ட்டோடைய ஒரு ப்ரீஃப் நோட்டு. இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய எஜுகேஷன், பெண் குழந்தைங்களுடைய எஜுகேஷனுக்காகவும் அப்புறம் அவங்களுடைய மேரேஜஸ்க்காகவும் தான் இந்த மெயினாக இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஆரம்பிக்கலாம், எங்கே நம்ம இந்த ஸ்கீமை வந்து குழந்தைங்க பேரில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
மெயினாக போஸ்ட் ஆஃபீஸஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி சில அப்ரூவ்ட் பேங்க்ஸில் வந்துட்டு இந்த ஸ்கீம்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இது 2 இடத்துலையும் குழந்தைங்க பேரில் நம்ம ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 குழந்தை வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் 3 குழந்தைகளுக்குமே நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ண முடியாது. முதல்ல 2 குழந்தைகளுக்கு மட்டும்தான் வந்து இந்த அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி சப்போஸ் முதல்ல ஒரு பெண் குழந்தை, 2வது டெலிவரியில் 2 பெண் குழந்தை அப்படின்னு சொன்னால் மொத்தம் 3 பெண் குழந்தைகளுக்கும் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. அது தவிர 3 பிரசவம், 3 பெண் குழந்தைகள் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது 3வது குழந்தைக்கு நம்மளால் இதை அப்ளை பண்ண முடியாது. சில நேரங்களில் ஒரே பிரசவத்தில் 2 பெண் குழந்தைகள் பிறந்துக்கலாம் முதல் டெலிவரியில். அப்படின்னும் போது அந்த 2 பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். செகண்ட் டெலிவரி இன்னொரு பெண் குழந்தை அப்படின்னு சொன்னால் அந்த 3வது பெண் குழந்தைக்கு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. மேபி ஒரே டெலிவரியில் 3 பெண் குழந்தைகள் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும்போது அந்த சமயம் அந்த 3 குழந்தைங்களுக்கும் நம்ம இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாங்க. ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன் இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்லி இந்தியன் கேர்ள்ஸ்க்கு வந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்தியன் சிட்டிசன்ஷிப்ஸ் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள். வேறு வெளிநாட்டை சேர்ந்த குழந்தைகள், பெண் குழந்தைகள் இங்கே வந்திருக்காங்க, இல்லை வேறு சிட்டிசன்ஷிப் இருக்கக்கூடிய குழந்தைகள் இங்கே வளர்கிறாங்க அப்படின்னு எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் எலிஜிபிள் கிடையாது. ஒன்லி ஃபார் த இந்தியன் கேர்ள்ஸ் ஹூ ஹேஸ் த இந்தியன் சிட்டிசன்ஷிப்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மினிமம் 250 rupees கட்டி நம்ம இந்த அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு குழந்தைங்களோடைய அக்கௌண்ட்டில் நம்ம கிரெடிட் பண்ணிகிட்டே வரலாங்க எவ்ரி இயர். இப்போது ஒவ்வொரு வருஷமும் வந்து மேக்ஸிமமாக எவ்வளோ நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், குழந்தைங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 lakhs வரைக்கும் அப்ரூவ் பண்ணுறாங்கங்க. ஸோ நம்ம வந்து மினிமம் 250 மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 lakhs வரைக்கும் நம்ம குழந்தைங்களோட அக்கௌண்ட்டில் பர் இயர் நம்மளால் போட முடியும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 அப்படிங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணுறதுங்க. 100 எண்ணிக்கையில் வந்து நம்ம அதை போடலாங்க. 100, 500, 1000, 1100, 1200, 1500 அந்த மாதிரி 10,000, 15,000, 20,000 அந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை நம்ம போட்டுகிட்டே வரலாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரீஃபான ஒரு விஷயம். இப்போ வந்து இந்த சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய எதனா ஒரு சின்ன டவுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இதுவை பார்க்கலாங்க, கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யார் அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒன்லி இந்தியன் கேர்ள் சைல்டுக்கு நம்ம இதை செய்யலாம். ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறந்த மாதத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ளார செய்யலாங்க. கிரேஸ் பீரியட் 1 year அக்செப்டட் நினைக்கிறேன், அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்லி 2 girl childrenக்கு மட்டும்தான் வந்து இதை நம்ம செய்ய முடியும், அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 அக்கௌண்ட் ஃபார் ஒன் கேர்ள் சைல்டுக்கு நம்ம பண்ணலாம். அதே மாதிரி யார் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ், அதாவது அந்த குழந்தைகளை பெற்றோர்கள் செய்யலாம். அப்படி இல்லாட்டினா அந்த குழந்தைங்களோட கார்டியன்ஸ் வந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாங்க. ஸோ அப்படி அவங்க ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த பர்டிகுலர் ஆஃபீஸில் சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 250 நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் என்னால் கட்ட முடியல, 1 year நான் மறந்துட்டேன், வெளியூர் போயிட்டோம், ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு ரீசன்னால் நான் அதை தொடர முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ் ஆயிருங்க. ஆனால் அந்த காசை வந்து நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும், வித்ட்ரா பண்ண முடியாது. எப்படின்னா 50 rupees ஃபைன் கட்டிட்டு அந்த அக்கௌண்ட்டை திருப்பியும் நம்ம ஆக்டிவாக மாற்றிக்கலாங்க. இன்ஆக்டிவாக ஆகிற அக்கௌண்ட்டை ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதோடைய மேக்ஸிமம் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலான்னா 1.5 lakhs per year அது இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பீரியட் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த பெண் குழந்தை 21 வயசு முடியும் போது தான் அதோட மெச்சூரிட்டி பீரியட் ஆக்சுவலி. ஸோ இதுக்கு நடுவில் பணம் வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியுங்க. குழந்தை வந்து 18 வயசு ஆகும்போது, 18 வயசு முடிகிற போது ஒன்று கல்யாணத்துக்காக வித்ட்ரா பண்ணலாம், அப்படி இல்லாட்டினா குழந்தையோட மேற்படிப்புக்காக வித்ட்ரா பண்ணலாங்க. பட் அவங்க கேட்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆக்சுவலி.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட்டுற பணத்துக்கு வந்துட்டு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குதுங்க. அதாவது இனிஷியலாக இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ நம்ம கட்டுற பணத்துக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பணத்தில் வர இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம வந்துட்டு ஃபைனலாக வித்ட்ரா பண்ணுறோம் இல்லைங்களா, மெச்சூர்ட் ஆகிட்டு நம்ம கைக்கு வர அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டுக்குமே வந்துட்டு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல். அந்த அக்கௌண்ட் கம்ப்ளீட் மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி சொன்னது தாங்க, 18 வயசு ஆகியிருக்கணும். அப்படி இல்லாட்டினாலும் முடியும். ஆனால் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு வந்து உடம்புக்கு முடியல, மருத்துவ ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவுக்கு பணம் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணோன்னா நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியும். சப்போஸ் அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு, நடுவில் 18 வயசு முடியலை, 21 வயசு ஆகலை, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தினால அந்த குழந்தைக்கு வந்துட்டு இயற்கை மரணம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான கொஷின்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் வருது, இந்த வருஷம் நான் வந்து ஒரு 5,000 பே பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் இயர் வந்து நான் 10,000 பே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பே பண்ணலாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸில் வந்து இருந்தால் போதுங்க. ஸோ அதுலேருந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நம்மளால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். இன்னொன்று, நான் வந்து எவ்ரி மந்த் பே பண்ண முடியுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கண்டிப்பாக முடியுங்க. அது நம்மளுடைய வசதியை பொறுத்து தான். எவ்ரி மந்த்தும் நீங்கள் பே பண்ணலாம். ஒன்ஸ் இன் 3 months, ஒன்ஸ் இன் 6 months ஆர் இயர்லி நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் பே பண்ணலாங்க. ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்கௌண்ட்டை இன்ஆக்டிவாக விடக்கூடாதுங்க. 1 வருஷம் தொடர்ந்து கட்டாமல் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் நான் லாஸ்ட் இயர் 30,000 பே பண்ணேன், இந்த வருஷம் என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்லைங்க. அட்லீஸ்ட் ஒரு 100, 300, 200ஆவது நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டிங்கன்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த வருஷம் உங்களால் முடிகிறப்ப இன்னும் அதிகமான அமௌண்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாங்க. அதில் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி தாங்க. இப்போ வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஆன்லைன்லேயும் இந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. பர்சனலாக வந்துட்டு தான் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்ஸ்லேயோ இதை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம 15 இயர்ஸ்க்கு நம்ம வந்துட்டு பே பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே தாங்க இருக்கும். 15 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நாம் பே பண்ண வேண்டாம், அதோடு நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் 15 இயர்ஸ்லேருந்து 21 இயர்ஸ் வரைக்குமே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் மெச்சூர்டு ஆயிடுச்சு, 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா ரைட்டு. சப்போஸ் வித்ட்ரா பண்ணலை, ஏதோ காரணத்தினால தள்ளி போகுதுன்னு சொன்னால் அந்த டியூரேஷன்ஸ்க்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ண மாட்டாங்க. அப் டு 21 இயர்ஸ் வரைக்கும் தான் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. அது ஒன்று விஷயம் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அக்கௌண்ட் வந்து சப்போஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டேட்டில் இருந்திருக்கேங்க, நான் அப்புறம் வேலைக்காக வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டேன், இல்லை வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டேன், என்னால் எப்படி கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்ஸ் இருக்குங்க. பட் அது என்னால் முடியாது, நான் பர்சனலாக தான் இது வரைக்கும் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் முடியுங்க. இங்கே இருக்கிற பேங்க்லேருந்தோ இங்கே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்தோ நீங்கள் வேறு இடத்துக்கு மாறி போகிற இடத்துக்கு நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரீ ஆஃப் எனி ஃபீஸ் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி முடியல அப்படின்னு சொன்னால் எந்த பேங்க்கில் எந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் மாற்றணுமோ அந்த இடத்துல போயிட்டு 100 rupees பே பண்ணிங்கன்னு சொன்னால் இம்மீடியட்டாக அவங்க வந்துட்டு உங்களுக்கான இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த அக்கௌண்ட்டை வந்துட்டு அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த சென்ஸ் பிளேஸ் சேஞ்ச் எதனா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கான ப்ரூஃபை சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாற்றிக்க முடியுங்க. ஸோ இதை பேங்க்கில் சப்போஸ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் முடியும். சப்போஸ் நான் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இதை எனக்கு பேங்க்குக்கு மாற்றணும்னு சொன்னிங்கனாலும் முடியும். அந்த மாதிரியான சேஞ்சஸும் ட்ரான்ஸ்ஃபர்ஸும் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை இன்னொரு பிளேஸ்க்கு மாற்றி அமைக்கவும் முடியுங்க. ஆனால் இதெல்லாம் செய்கிற போது அதுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். எதுக்காக நம்ம அங்கே போகிறோம்,
இல்லை மாறி இருக்கோமா அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப்ஸை வந்து நம்ம சப்மிட் பண்ணினாவே போதுங்க. இந்த அக்கௌண்ட் ப்ளேஸ் ட்ரான்ஸ்ஃபர் நம்மளால் செய்ய முடியும் ஈஸியாக. ஸோ இத்தனை டவுட்ஸுகளை மீறி வந்துட்டு நான் எப்படி இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் இல்லை என்னென்ன ஐடென்டிஃபிகேஷன்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மெயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட் வந்து ஃபார்ம் இருக்குங்க. அந்த ஃபார்மை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம ஃபில் பண்ணியிருக்கணுங்க. எந்த ஒரு காலமும் ஃபில் பண்ணாமல் இருக்கக்கூடாது, எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கணும். அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற போது அந்த குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணுங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறமா யார் அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க, பேரண்ட்டாக இல்லை கார்டியனாக, யார் வந்து அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணினாலும் அவங்களுடைய ஐடி ப்ரூஃபு, ரெசிடென்ஸ் ப்ரூஃபு, சிட்டிசன்ஷிப், இதுக்கான டாக்குமெண்ட்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணுங்க. ஸோ முதல்ல சொல்லியிருக்கிறேன், இந்தியன் கேர்ள் சைல்டுக்கு மட்டும்தான் வந்து இது எலிஜிபிள் இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங். ஸோ ஐடி ப்ரூஃப், ரெசிடென்ட் ப்ரூஃப் அண்ட் சிட்டிசன்ஷிப் ப்ரூஃப் இதெல்லாம் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். ஃபோட்டோஸ் இன்க்ளூட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை தவிர ஏதாவது வேறு ஒரு அடிஷ்னலாக ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பர்த்லேயே வந்து ட்வின்ஸ் இருக்கிறாங்க, இல்லை மல்டிபிள் பர்த் இன் ஒன் டெலிவரி அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கான மெடிக்கல் எவிடென்சஸை ப்ரொடியூஸ் பண்ணினா தான் அந்த 2 குழந்தைங்களுக்கோ இல்லை 3 குழந்தைங்களுக்கோ இந்த அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ண முடியுங்க. ஸோ மேபி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார நிலை நம்மளால் இன்னும் ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு 20 இயர்ஸ் கழிச்சு இருக்குமான்னு நம்மளால் கேரண்டியாக சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய பெண் குழந்தைகளை நாம் தானே பாதுகாக்கணும், அவங்களுடைய வருங்காலத்துக்கு நாம் தானே பொறுப்பு. ஸோ அதை கருத்தில் வச்சுக்கிட்டு தான் இந்த ஸ்கீமை அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு பெண் குழந்தை வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இப்போவே முதல் விஷயமாக அந்த குழந்தை மேலே இந்த ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். இந்த அக்கௌண்ட்டை உங்களால் முடிகிறப்பெல்லாம் சின்ன தொகையாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இன்றைக்கி நாம் சின்னதாக சேர்க்குறது தான் 15 வருஷம் கழிச்சோ இல்லை 21 வருஷம் கழிச்சோ அந்த குழந்தைக்கு ஒரு அமௌண்ட்டாக அது கிடைக்கும். அப்போ வந்து உங்களுடைய சுமையில் ஒரு பகுதியை நிச்சயமாக அந்த அமௌண்ட் வந்து குறைக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுங்கள் பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் சுகன்யா சம்ருத்தி யோஜனா திட்டத்தை. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கிளியரான ஒரு ஆன்சர் கிடச்சிதுன்னா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ முடிகிற அமௌண்ட்டு உங்களோட குழந்தைங்களோட அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது அவங்களோட எஜுகேஷனுக்கும் அவங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கும் கண்டிப்பாக உதவும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களை மாதிரியே பெண் குழந்தைகளை பெற்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த திட்டம் பற்றிய யோசனை பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் வெல்கம் டு வணக்கம் சகோ. ஷேர் நாலேஜ்.